அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த மின்சார ரயிலில் பயணித்த வடமாநில இளைஞர் ஒருத்தரை நம் தமிழ்நாட்டை சேர்ந்த 4 தருதலை பயலுக ரீல்ஸ் பண்ணுறோன்ற பேரில் அந்த இளைஞரை தாக்கி நமக்கெல்லாம் கெட்ட பெயரை உண்டாக்கிட்டானுங்க. இப்போ இந்த சங்கி பயலுக என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சாக்குன்னு தமிழ்நாட்டின் மீது ஒரு தவறான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்லை, தமிழ்நாட்டுக்கு வடமாநிலத்தவர்கள் போயிட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்லாம் ஒரு இமேஜை தமிழ்நாட்டு மேலே கட்டமைக்கிறானுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்திக்காரங்களெல்லாம் தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க ரொம்ப அப்படின்லாம் அவரே பேசினாப்புல. ஆகவே தமிழ்நாட்டுக்காரங்கனாலே இப்படிதான், தமிழ்நாட்டுக்கு போனாலே இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் கட்டமைக்க முயன்று கொண்டே இருக்கிறார்கள் இந்த சங்கிகள். இந்த சங்கிகள் எப்படா இப்படி ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒன்று நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா நடக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்து வச்சுதான் அவனுங்க ஏற்கனவே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதே பாணியில இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி, பாருங்க தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வன்மத்தை எல்லாம் கக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை நீங்க ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்போ இதுல பாதிக்கப்பட்ட நபர் ஒரு வடமாநிலத்தவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால சங்கிகள்லாம் ஓடு கொதிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர் யாராக இருப்பினும் அவருக்காக குரல் கொடுக்கறது தானே சரியான ஒரு இதுவா இருக்க முடியும். அதுவா அது என்ன ஜனநாயகம், அதுவா இருக்க முடியும். இப்ப இந்த இடத்துல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சங்கிகள் இப்படி பொங்கியிருப்பானுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுமே அவர் வடமாநிலத்தவர் தானே, அவரை பற்றி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு இல்லாமல் நம்ம இதை கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த சம்பவத்தை செஞ்ச நாதாரி பயலுக நம்ம ஊருக்காரனுங்க அப்படின்றதாலவே அவனுங்களெல்லாம் கடுமையாக நம்ம திட்டுறோம், கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். அவனுக்கு தக்க தண்டனையை வாங்கி தந்தே ஆகணுன்ற ஒரு முடிவோடு நம்ம இருக்கோம் இல்லையா? இதுதான் சங்கிகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த பிரிவினை அரசியலை பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி சம்பவங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ வாயை திறந்து பேசினாப்புல, இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. ஆனா சங்கி பயலுக வடநாட்டில் என்னெல்லாம் அக்கிரமம் பண்றாங்க. இந்த கிறிஸ்மஸ் நடந்தப்போ மக்களை எல்லாம் அடிக்கிறது, கிறிஸ்மஸ் தாத்தாவை அடிக்கிறது, கிறிஸ்மஸ் சிலையை அடிக்கிறது, குடில உடைக்கிறது, அது இதுன்னு பல வேலைகளை பார்த்தானுங்க. அப்போ விஜய் அவர்கள் வாயை திறந்தாரா? வாயவே திறக்கல. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பதிவு போட்டார். அந்த பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா யாரை கண்டிக்கிறாங்க, எதுக்கு கண்டிக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏதோ தமிழ்நாட்டு அரசை குற்றம் சாட்டுற மாதிரி தான் அந்த பதிவுமே இருந்துச்சு. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் தலித்துகள் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்கள், மாட்டுக்கறிகளுக்காக கொலை பண்றாங்க, இஸ்லாமியர்களை கொலை பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் மீது வன்முறைகளை ஏவுறாங்க, இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இத்தகைய சம்பவங்கள் அங்கே நடக்கிறப்பவுமே இதுதான் இந்துத்துவவாதிகளுடைய குணம், இதுதான் அவங்களுடைய பண்பாடு, இதுதான் அவங்களுடைய இயல்புன்னு சொல்லி இந்த ஊடகங்கள்லாம் பரப்பவே இல்லைங்க. ஆனா தமிழ்நாட்டில் ரேரா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுமே இதுதான் தமிழர்களுடைய குணம், இதுதான் அவங்களுடைய இயல்பு, இதுதான் அவங்களுடைய பண்பாடு, இந்த திமுக அரசு இப்படிதான் தமிழர்களை வளர்த்து வச்சிருக்கு, இப்படியெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையுமே கொச்சைப்படுத்தும் வேலையை இந்த சங்கிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அந்த மாதிரி குற்றங்கள்லாம் பண்றப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குற்றத்துல ஈடுபட்ட நபர்களை யாருமே கைது கூட பண்ண மாட்டாங்க. இப்ப சமீபத்தில் கூட ஒரு காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க. கிறிஸ்மஸ் வருதுன்றதுக்காக இந்த கிறிஸ்மஸ் இந்த சாண்டா ட்ரெஸ்ஸு, தொப்பி, இந்த இதெல்லாம் போட்டு ஒரு பையன் ஒரு தெருவில் ஒரு கடையை போட்டு வித்தாப்புல. அந்த இடத்துல போயிட்டு இது இந்து ராஷ்டிரம், இங்கெல்லாம் இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சங்கி அந்த பையனை மிரட்டி அந்த கடையை எடுக்க வச்சாங்க. இந்த மாதிரிலாம் பட்ட கொடுமைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களை கைது கூட பண்ணலாங்க பாஜக ஆளும் மாநிலங்கள்ல. ஆனா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்ததுமே அந்த 4 பேரையுமே கைது பண்ணியாச்சு. கைது பண்ணது மட்டும் இல்லாம அவனுங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும். இதுதான் தமிழ்நாடு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை ஒரு சாக்கா எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் தமிழர்களுடைய குணம்னு சொல்லி கேவலமா அருவருப்பா தமிழர்கள் மீது வன்மத்தை பரப்புற வேலையை பாஜகவும் சங்கிகளும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு காணொளி போடுறேன், நீங்களே பாருங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்ல வீடு வீடாக போய் வாள், கோடாரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்து ரக்ஷா தளம் அப்படின்ற அமைப்பினர் வீடு வீடா போய் கொடுத்துருக்காங்க. இது எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்த சம்பவம் 30/12/2025 அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த காணொலியை நீங்களே பாருங்க. ये अपनी बहन बेटी की सुरक्षा के लिए अगर बांग्लादेश जैसी स्थिति पैदा होती है तो मुल्लाओं को सुरक्षा है, विधर्मियों को अपनी सुरक्षा हेतु जय श्री राम।
வீடு வீடா போய் வாள் கோடாரியெல்லாம் கொடுக்குறாங்க. என்னத்துக்கு? அவங்கள பாதுகாத்துக்கணுமா? யார்கிட்ட இருந்து பாதுகாத்தோம்? பாதுகாக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, அவங்களே அடுத்தவனை தீர்த்து கட்டுறதுக்கு தான். இப்ப விஜய் அவர்கள் இந்த சங்கிகளை கண்டிச்சு ஏதாவது பேசிருக்கணும் இல்லையா? கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி RSS தானே, கொள்கை எதிரி தானே, சனாதனத்தை நீங்க வந்து எதிர்க்கிறவங்க தானே, பேச வேண்டியது தானே, இதை பத்தி பேச வேண்டியது தானே. வாயை திறங்கடா. எதுக்கடா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அங்க உள்ள மக்கள்லாம் ஏன் பெருசா பொருளாதார ரீதியா கல்வி அறிவுல எல்லாம் முன்னேறாம இருக்காங்க அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். இப்படி வாழையும் கோடாரையும் கொண்டு போய் கொடுத்தானுங்கன்னா எங்க உருப்படுவானுங்க? படிச்சு முன்னேறதுக்கு ஏதாவது வழியை காட்டினா தானே அவனுக்கு உருப்படுவானுங்க. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அதெல்லாம் தவறு இல்லை, இவங்க செய்யறதெல்லாம் தவறு இல்லை. வாள் கோடாரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு கடை போடுற பையனை அடிச்சு விரட்டுறாங்க, கிறிஸ்மஸ் பண்டிகையில கொண்டாடுறவங்களையெல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க, கிறிஸ்மஸ் தாத்தாவை அடிக்கிறாங்க, பொம்மையை அடிக்கிறாங்க, குடிலை அடிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றானுங்க. இஸ்லாமியர்கள் மீது அவ்வளோ தாக்குதலை தொடுக்கிறானுங்க. இப்படியெல்லாம் இவங்க பண்றதெல்லாம் தவறு இல்லை மக்களே, பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் அங்கே நடக்குதுன்றதுக்காக தமிழ்நாட்டில் நடந்தது வந்து சரின்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு, இந்த சங்கி பயல்களுடைய முழு குணமுமே அப்படிதான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றும் தமிழர்களுடைய குணம் ஒன்றும் இங்கே ஒருத்தன் அடி வாங்குறவனை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமாகணும் இல்லை. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்திக்காரங்களையும் போட்டு அடிச்சுக்கிட்டு ஒன்றும் யாரும் இல்லை. அவனுங்க சிறுபான்மை மக்கள் மேலேயும் தலித் மேலேயும் தொடுக்கிற தாக்குதல் மாதிரி ஒன்றும் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவரை வந்து யாரும் தாக்கிக்கிட்டு இல்லை. ரேராக நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து வச்சு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய குணமுமே இதுதான் அப்படின்னு அவனுக்கு சித்தரிக்கிறது தான் பெரும் கண்டனத்துக்குரியது. இதுல கொடுமை என்னன்னா, அதிமுகன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இருக்குங்க, அந்த கட்சி பாஜக கூட கூட்டணியில போயிருக்கு. இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இதுதான் நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மாதிரி 1-2 சம்பவங்களா இருந்தாலும் அதுக்கு தக்க தண்டனையும் தக்க நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது போக நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம வந்து கடுமையா கண்டிக்கிறோம். யாருமே இதெல்லாம் நம்ம ஆதரிக்கல. உண்மையான தமிழர்கள் யாருமே நம்ம இதை ஆதரிக்க மாட்டோம். யாரு எங்க எந்த மூலையில யாருக்கு அடிபட்டாலுமே நம்மளுக்கு மனசு உருகதான் செய்யும், நமக்கு மனசு வேதனையா தான் இருக்கும். அவனுங்கள மாதிரி சிறுபான்மை மக்களை போய் அடிச்சு அதுல சந்தோஷப்பட்டு குளிர்காயிற எண்ணம் நமக்கு கிடையாது. அது மாதிரி தலித்துகள் அவங்க வந்து படுத்துற பாடு அப்படியெல்லாம் பாடுபடுத்தி அவனுங்க சந்தோஷப்படுற மாதிரி நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். யாரு எவருன்னு பார்க்காம யாராக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு மனிதாபிமானத்தோட தான் பார்ப்போம். உண்மையான தமிழர்களை நான் சொல்றேன். இந்த சைமன் செபாஸ்டின் மாதிரி போலி தமிழர்களை நான் வந்து சொல்லலை. இந்த சைமன் செபாஸ்டின் குரூப் இப்போவும் பேசிக்கிட்டு தான் இருக்கானுங்க. உனக்கு தேவைதான்டா, நீங்க எல்லாம் வாங்குங்கடா, எங்க தமிழர்களை நீங்க அங்கெல்லாம் அடிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தேவைதான்டா அப்படின்ட்டு இப்போ உட்காந்துருந்து இனவெறியை தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க சங்கி பயலுக்கு அப்படி இருக்கானுங்கடா, அதுக்கு நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓம் தமிழர் குரூப் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள மாதிரியே நம்மளும் சங்கியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆகவே மக்களே, இந்த சங்கி கும்பல், இந்த பார்ப்பன லாபிகள் பரப்பக்கூடிய இந்த வதந்திகளையும் இந்த அவதூறுகளையும் யாருமே நம்ப வேண்டாம். இந்த அவதூறுகளை எல்லாம் முறியடிக்கும் விதமா தமிழர்கள் நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். அடுத்த தலைமுறை இளைஞர்கள் ஒழுங்கா அரசியல் மயப்படணும். இந்த மாதிரி தறிகெட்டு போய் தெரியக்கூடாது. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவங்கள மதிக்க கத்துக்கணும். மதிக்கிறோமோ இல்லையோ மனுஷனாவது பார்க்கணும். இந்த மாதிரி வெறி பிடிச்ச போய் யாரையும் அடிச்சுக்கிட்டு சங்கிகள் தான் அப்படி இருக்கானுங்கடா, நம்மளும் அது மாதிரி இருந்து பாருங்க. ஒரே ஒரு சம்பவம் நம்மளை வந்து மொத்த தமிழ்நாட்டு கேரக்டரையும் வந்து பரப்பிட்டானு. அந்த 4 பொறுக்கி பயலுக்கு தான் தமிழ்நாட்டுன்ற லெவலுக்கு சித்தரிச்சுக்கிட்டு இருக்கானு. எது அவனுங்க தமிழ்நாடா? அவனுங்களா? தமிழ்நாட்டை நம்பி வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாரையும் வாழ வச்ச ஒரு ஊரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்ற மண்ணு. இந்த மாதிரி 1-2 சம்பவங்கள் கூட நம் மாநிலத்தில் இதுக்கு மேல நடக்கக்கூடாது. இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.